எஸ். அதேதான். ஏன்னா வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்துட்டு எல்லார் மனசுலயும் வந்துட்டு குடியிருந்துட்டீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த சாங் ஷூட் பண்ற டைம்லயே வந்துட்டு இது சொல்லுவாங்கல்ல, சொல்லி வச்சு அடிக்கிறேன்டா, அது வேற மாரி வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா ஷூட் பண்ணும்போதே? ஆக்சுவலி ஆதிக் இருந்தது. ஆ. ஆதிக் வாஸ் வெரி ஷூர் அபவுட் ம். இட். இது ஏன்னா அவங்களோட அ யங் டைம்ல அவங்க அந்த பாட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. பெரிய ஹிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் ரீக்ரியேட் பண்ணா ஷார்ட்டா ஆ. எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஆதிக் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆ. பட் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்ல. அ ஓகே. அவங்க சொன்னாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். அத நான் என்னோட பெஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அவ்வளோ. சூப்பர். அதே மாரி இந்த கேர்வன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க லைஃப்ல எப்ப பார்க்குறீங்க? அதாவது இன்ஃபாக்ட் எப்படி சொல்லணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஆதார் லவ் ஸ்டோரியில வந்துட்டு, நான் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் போனேன். அந்த விங்க்கு அப்புறம் லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு கேர்வன் அப்படின்னு உங்க லைஃப்ல எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு? முன்னாடிலாம் அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கா? ச்சே நமக்கு எப்போ குடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் முன்னாடி இனிஷியல் டேஸ்ல நீங்க போம்போது? இல்ல ஆக்சுவலி அப்படி எதுவுமே இல்ல. அ ம். கேரவான் முதல் தடவ அ ஐ திங்க் ஒரு அடார் லவ்ல தான் பார்த்தேன். ஆ. அ அப்புறம் அது பேசிக்கலி டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்களுக்காக தான் இருந்துச்சு. ஆ. ஸோ அந்த கேரவான். ஸோ அதுக்கப்புறமா தான் ம். எல்லாருக்குமே அதுல லீட் பண்ண எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கேரவான். ஆ. கேர்ல்ஸுக்கு ஒரு சைடு, பாய்ஸுக்கு ஒரு சைடு அந்த மாதிரி ம். வந்துடுச்சு. ஓகே. லேட்டர் ஆன். ஆ. ஸோ ஆனாலும் அந்த டைம்ல ஐ ஹேட் ஃபன். கேரவான் இல்லாமலும் வெளியில நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ம். சுத்திட்டு இருப்போம். அங்க இங்க உட்காந்து சாப்பிடுறது அது எல்லாமே எனக்கு அது ம். எல்லாமே ஃபன்னா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ கேரவான் வந்ததுல ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் இஃப் யூ ஃபீல் ஸ்லீப்பி நீங்க தூங்கலாம் கொஞ்ச நேரம் அவ்வளோதான். ஓகே. ஒரு டக்குனு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது பண்ற மாரி ஒரு 3 அஜித் சார் படம் சொல்லுங்க டக்குனு. ஜிபியு, ஆ. என்னை அறிந்தால் ஆ. அண்ட் வாலி. வாலி. 3 விஜய் சார் படம்? 3 விஜய் சார் படம். புலி, ஆ. கோட், ஓகே. என்ன ஒரு அனிமல்ஸ் நேமா சொல்லிருக்கீங்க. ஓகே. பீஸ்ட். அதுவும் பாருங்க பீஸ்ட், புலி, கோட், பீஸ்ட். சூப்பர். அதாவது நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன்ப்பா. ஆனா இதுதான் உங்க மைண்ட்ல டக்குனு ஸ்டிக் ஆயிருக்கு. ஆமா இப்போ ஆ. எதிர்பார்க்கலல நீங்க ஆ. கேட்பீங்கன்னு. ஸோ எது வருதோ அது சொல்லுவேன் அவ்வளவுதான். சூப்பர். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். ஆ. எல்லாமே வெரி சூன் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது. எல்லாமே வரும். ஸோ அண்ட் அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஒரு படங்கள் பார்த்து வளர்ந்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது அஜித் சார்ட்ட போயிட்டு ஏதாச்சும் நம்ம பேசலாமா, தப்பாக எடுத்துப்பாங்களா, அந்த ஐஸ் பிரேக் ஆகிற மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அஜித் சார் ரொம்ப சில்லான, ஆ. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த மாதிரி நம்மளுக்கு பேசும்போது அந்த ப்ரெஷர் எதுவும் இருக்காது. ஆ. இவ்வளோ பெரிய ஸ்டார் கிட்ட பேசுறோமே, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஹீல் மேக் அஸ் ஃபீல் வெரி ஈஸி அரவுண்ட் ஹிம். ஓகே. ஸோ அவங்க ரொம்ப டவுன் டு அர்த்தா இருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, "ஹாய் பிரியா, ஹவ் ஆர் யூ? ஆ. சாப்பிட்டீங்களா? வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்?" எல்லாமே எனி அவங்களே ஃபுட் கேட்டு ஏன்னா தெரிஞ்சுப்பாங்க. சார் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல, கேரவன்லயே சமைச்சு குடுப்பாங்கன்ற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரெஃபர் பண்ணாங்களா? நீங்க ஏதாவது டின்னர் போனீங்களா? இல்ல வி யூஸ்ட் டு ஹேவ் ஆ. மீல்ஸ் டுகெதர். நாங்க க்ரூஸ்ல ஷூட் பண்ணும்போது நாங்க எல்லாருமே மீல்ஸ் ஒண்ணா தான் சாப்பிடுவோம். ஓகே. அண்ட் ஆனா அந்த டைம்ல சார் சமைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பிகாஸ் ஹி வாஸ் ஆன் அ ஸ்ட்ரிக்ட் டயட். அவங்களுக்கு ரேஸ் ஆமா. இருந்ததுனால அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருந்தாங்க. ம். ஸோ 1 மீல் அ டே அந்த மாதிரி இருந்தாங்க. அச்சச்சோ!